கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு ஆராதனை பொழுதிலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும், கர்த்தருடைய மகிமையான வசனத்திலிருந்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். கடந்த 2 மாதமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடியதான காரியம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுதல் என்பதுதான ஒரு விஷயம். இன்றைக்கும் அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நேரடியாக நாம் வசனத்திற்குள்ளாக கடந்து செல்லும். ஒரு சில வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 5:1. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மிக அருமையான சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா, அது வாழ்வது சாத்தியமா என்கிற கேள்வி கிறிஸ்தவ விசுவாசிகளை பொறுத்த மட்டிலே அர்த்தமற்றதா இருக்கு. கிறிஸ்தவ விசுவாசத்தை பொறுத்த மட்டிலே நாம் வாசித்த வேத வசனங்களின் அடிப்படையிலும் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்த சிந்தனைகளின் அடிப்படையிலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், விசுவாசி ஒரு நீதியும் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா என்றல்ல, ஏன் வாழ முயற்சி செய்யவில்லை, ஏன் அவர்களால் வாழ முடியவில்லை என்பதுதான் இங்கே கேள்வி. ஏனென்றால் நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் முதலாவது நீதீகரிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நீதி என்பது ஏதோ ஒரு சில செயல்களின் அடிப்படையில் அமைந்ததல்ல, ஒரு நபரின் அடிப்படையில் கிடைத்தது. அந்த நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சின்ன குழந்தையும் ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு நபரும் ஆண்டவருடைய நீதியை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் நீதீகரிக்கப்படுவது என்பது அவனுடைய பயிற்சியினாலோ அறிவினாலோ முயற்சியினாலோ அல்ல, விசுவாசத்தில். விசுவாசத்தினால் நீதீகரிக்கப்பட்டவர்களே விசுவாசிகள். திரும்பவும் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால் நீதீகரிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிகள். இல்லையா? சரியா இல்லையா? அப்படி நீதீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நீதிமானாய் நடக்காமல் இருக்கிறது எப்படி என்பதுதான் கேள்வியை தவிர நடக்க முடியுமா என்பது இந்த கேள்வி அல்ல. சுற்றுச்சூழலையோ வேறு காரண காரியங்களையோ இங்கே காட்டி இது சாத்தியமில்லை என்று நம்ம சொல்லுவோமானால் கிறிஸ்தவம் இங்கே ஒரு தோற்று போன மார்க்கம் தான். மற்ற எல்லா மதங்களைப் போலவும் தத்துவங்களைப் போலவும் சில உயர்ந்த கருத்துக்களை, ஏன் அவை சொல்லுவதை விட உயர்ந்த கருத்துக்களை பேசியும் நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லாத ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவம் மாறிவிடும். அப்படி ஒருபோதும் பைபிள் போதிக்கவில்லை. அப்படிப்பட்ட பேச்சுக்கு நாமும் நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது. எப்படி விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆனோம் இல்லையா, அதுபோல விசுவாசத்தினால் நீதிமான்களாய் நடக்கவும் பழக வேண்டும்.
விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆனது போல விசுவாசத்தினால் நீதிமான்களாக நடக்கவும் முடியும். ரெண்டுமே விசுவாசத்தினால் தான். இந்த சத்தியம் வேத வசனம் நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னதமான சத்தியமா இருக்கிறது. இந்த மகிமையான சத்தியம் அநேக உலக சன்மார்க்க ஜீவிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியம். தங்களுடைய கடின முயற்சியினால் சாதிக்க முடியும், நல்லவர்களாக முடியும், நீதிமான்களாக முடியும் என்று முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாகவும் விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நல்லவனாகவும் மாற முடியும், உருமாற முடியும் என்கிற செய்தி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதனால்தான் கெட்டவர்களும் துன்மார்க்கர்களும் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறதை விட சன்மார்களும் நீதிமான்களும் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறார். அவர்கள் கிறிஸ்தவம் போன்ற ஒரு விசேஷம் இல்லாமல் தங்களால் நீதிமான்களாக மாற முடியும், சன்மார்க்கர்களாக வாழ முடியும், கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களாகவே எங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்ளுகிறார்கள். வேதம் இதற்கு எதிரடையா இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படித்தான் தன்னைத்தானே நீதிமான் ஆக்க முயற்சித்தாலும் நல்லவனாக முயற்சித்தாலும் அது அவனால் கூடாது என்று பைபிள் நேரடியாக பேசுகிறது. அப்படி ஒரு நீதிமானோ நல்லவனோ உலகத்தில் கிடையாது. தேவனுடைய பார்வையில் அப்படிப்பட்ட நீதிமான்களும் நல்லவர்களும் இல்லை. உலக மனிதர்களுடைய பார்வையில் ஒருவேளை சிலர் அப்படி இருக்கிறதாக தோன்றக்கூடும். அது ஒரு தோற்றமே தவிர அது இயல்பில அது சாத்தியமில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். அப்ப கல்வாரி சிலுவையினுடைய சாதனை தான் ஒரு மனிதனை நீதிமானாகவும் நல்லவனாகவும் மாற்றுகிறது. இதுதான் பைபிள் வைக்கக்கூடியதான சவால். மற்ற நீதி கிரியைகள் எல்லாம் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தங்களை தாங்களே மறைத்துக் கொள்ள அத்தி இலையை உடுத்திக் கொண்டது போல எடுக்கின்ற முயற்சிகள் அவையெல்லாம் பரிசோதனையிலே நிலை நிற்காது. ஆனால் கிறிஸ்துவில் உள்ள நீதி என்பது ஒரு மனிதனை கிறிஸ்து நீதீகரித்து நீதிமானாக மாற்றி அவனை நீதியிலே நடக்க பண்ணுகிற ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவிலே நமக்கு சம்பாதித்து கொடுக்கப்பட்ட உன்னதமான நீதி. இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொல்லி கடந்த செய்தியில நம்ம பார்த்தோம். பாவியாகிய என்னுடைய ஸ்தானத்தில் கிறிஸ்து நின்று என்னுடைய பாவத்தை தம் மீது சுமந்து கொண்டு தம்முடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் என்னுடைய கணக்கிலே அவர் செலுத்தி இருக்கிறார். இப்பொழுது என்னுடைய கடன் முடிக்கப்பட்டது, எனக்கு இப்பொழுது சம்பத்தும் கொடுக்கப்பட்டது. ஒரு பாவியாகிய மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையின் மகத்துவம் இதுதான். வெறும் கடனை முடிக்கிறது மாத்திரமல்ல, சம்பத்து கொடுக்கப்படுகிறது தான் தேவன் செய்கின்ற மகத்துவமான கிருபையினுடைய ஒரு ஆச்சரியம். அப்படித்தான் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நீதிமான்களும் பரிசுத்தர்களுமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இது உங்களுடைய எங்களுடைய சாதனையோ முயற்சியோ நற்குணங்களோ ஒன்றுமல்ல. இது எல்லாம் யாருடையது? கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்து நமக்காக கஷ்டப்பட்டு சிலுவையில சம்பாதித்தார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு நீதியை ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியும் என்று சொல்ல முடியும் என்றால் அது மிகவும் தவறான ஒரு காரியம். ஆகையினால் ஒரு மனிதன் தன்னைத்தானே நீதிகரித்தவனாக பரிசுத்தப்படுத்தினவனாக தெய்வ சமூகத்திலே நிற்க முடியாது என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்றால் எனக்கு தேவன் அந்த நீதியையும் சம்பாத்தியத்தையும் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யங்களை
எனக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறார். அப்போ நான் ஒரு நீதிமானாக வாழ்கிறது என்னுடைய இயல்பு. ஒரு விசுவாசி நீதிமானாக வாழ்கிறது தான் இயல்பு, பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்கிறது தான் இயல்பு. ஒரு விசுவாசி பாவியாக வாழ்கிறது அவருடைய இயல்பு அல்ல. அதைத்தான் யோவான் சொல்லுகிறார், அது பிறப்பினுடைய இயல்பு. தேவனால் பிறந்த எவனும் பிறப்பின் இயல்பு. நான் ரட்சிக்கப்பட்டால் எனக்கு ஒரு புதிய பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறதுனால் என்னுடைய இயல்பு என்ன? நீதிமானாக வாழ்தல், பரிசுத்தவானாக வாழ்தல். ஒரு விசுவாசி நீதிமானாக வாழ முடியுமா என்ற கேள்விக்கு இங்க இடம் இல்லை. அவன் வாழ்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனால் வாழ முடியும். இதுதான் நம்ம வேதம் சொல்லக்கூடிய பதில். இப்போ ரட்சகருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை இது. நாம் இதை மறுக்க முடியாது. வேதம் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் தாண்டி செல்ல முடியாது. சரி, இப்பொழுது விசுவாசியினுடைய நீதியுடைய வாழ்வின் அவசியம். கண்டிப்பாக ஒரு விசுவாசி நீதி உள்ளவராக வாழ வேண்டுமா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிச்சயமாக ஒரு பாவியை போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு பாவி என்கிற நிலைமையிலிருந்து நம்மை மாற்றி ஒரு பரிசுத்தவான் என்கிற நிலைமையிலே, ஒரு நீதி கட்டவர் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி நீதிமான் என்ற நிலைமையிலே நம்மை கொண்டு வந்து வைத்ததுதான் கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய சாதனை. அப்போ ஒரு விசுவாசி நீதியுள்ள வாழ்வு, ஒரு விசுவாசிக்கு நீதி உள்ள வாழ்வு, பரிசுத்தம் உள்ள வாழ்வு. நான் ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறேன் என்றால், நீதி என்று சொல்லும் போது சில நேரங்கள் நம்ம கோர்ட்டு நீதிமன்றம் நினைத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய அன்றாட வாழ்வுதான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டிலே தவிர்க்க முடியாத ஒன்று என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை நீதிமான் என்று சொன்னது என்னுடைய வீட்டார் அல்ல, என்னுடைய அயலகத்தார் அல்ல, எனக்கு பிரியமான நண்பர்கள் அல்ல. என்னை நீதிமான் என்று சொன்னது இந்த உலகத்தின் எந்த அதிகாரமும் அல்ல, பரலோக அதிகாரம். பரலோகம் என்னை யார் என்று அழைக்கிறது? நீதிமான். பரலோகம் என்னை நீதிமான் என்று அழைத்திருக்க, பரலோக நீதிமன்றம் என்னை நீதிமான் என்று சொல்லி இருக்க, நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றவாளியாக, கிரிமினலாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? நன்றாக யோசித்து பாருங்க. ஒருவர் நம்மை குறித்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலே அந்த மனிதரை பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஏற்படும். என்னை குறித்து ஒரு நல்ல வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார், அவருக்கு முன்பா நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோகியமா நடக்கணும். இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்து 10 பேர் மோசமா சொன்னாலும் ஏதோ 1-2 பேர் நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஆளா இருக்கலாம், அவங்க அப்படி சொல்லுவாங்க எதிர்பார்க்க பாராத ஆளா இருக்கலாம். இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஐயோ அந்த மனுஷன், அந்த சகோதரி நல்ல ஒரு சகோதரி அப்படின்னு சொல்லாங்கன்னா, திருப்பி இதை நாம கேள்விப்பட்டோம் என்றால் திரும்பி அந்த நபரை பார்க்கும் போது நமக்கு மனசுல எப்பொழுதுமே ஒரு தவிப்புண்டாகும். அவர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் சொல்லி இருக்கிறார். அதனால நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோகியமா நடக்கும். நம்மள அறியாம ஒரு எண்ணம் வரும். இப்படி இருக்க பரலோகம் என்னையும் உங்களையும் நீதிமான் என்று சொல்லி இருக்க, நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பரலோகம் எப்போதும் நம்மை பார்க்கிறது. தேவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா தளங்களிலும் நான் ஒரு நீதிமானாக என்னை பராமரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனென்றால் பரலோகம் என்னை யார் என்று சொல்லி இருக்கிறது? நீதிமான் என்று சொல்லி இருக்கிறது.
ஓ, ஒரு விசுவாசி நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக வாழணுமா வேண்டாம்? வாழ்ந்துத்தான் ஆகணும். ஐயோ, அப்படிலாம் என்ன பரலோகம் நீதிமான் என்று சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகவும் முடியாது. பரலோகம் நம்மை நீதிமான் ஆக்குனது, அதற்கு நோக்கம் இருக்கிறது. நீதிமான் ஆக்கினாதான் நம்மை தேவனோடு நம்மை வைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய சம்பாத்தியமே அதுதான், நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறதற்காக தான். பாவியாக என்னுடைய பாவத்தை சுமந்து என்னுடைய ஸ்தானத்திலே மரித்துதான் எனக்கான நீதி கைப்பை அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆகையால் இந்த விஷயத்திலே நான் தப்பிக்கொள்ள முடியாது. அநேக நேரங்களிலே நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரமாணங்கள் இருக்கிறது. சில பிரமாணங்கள் பைபிளுக்கு வெளியே நமக்கு நாம வரையறுத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். அதன் அடிப்படையில் நான் இப்படி இருந்தா போதும். வேதம் அப்படி நமக்கென்று வரையறைகளை வகுத்துக் கொண்டு வாழ்கிறதற்கு சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய வரையறை. இப்ப நீதி உள்ள வாழ்வை பொறுத்த மட்டும், பரிசுத்தம் உள்ள வாழ்வை பொறுத்த மட்டும் எனக்கான ஒரு வரையறையை நான் தெரிந்து கொள்ள எனக்கு உரிமை இல்லை. நான் இவ்வளவுதான் வாழ முடியும், என்னுடைய தொழில் இப்படி இவ்வளவுதான் வாழ முடியும், என்னுடைய சூழல் இப்படி நான் இவ்வளவுதான் வாழ முடியும், என்னுடைய இயல்பு அப்படி, என்னுடைய பலவீனம் அப்படி, அதனால நான் இவ்வளவுதான் பொறுத்துக் கொள்ள முடியும், இதுக்கு அப்புறம் என்னால முடியாது. இதெல்லாம் வேதத்துக்கு பொருந்தாத விஷயம். நம்முடைய பலவீனங்களிலே சாக்கு போக சொல்லுகிறது, நம்முடைய சூழ்நிலைகளிலே சாக்கு போக சொல்லுகிறது, நம்முடைய தொழில்களின் அடிப்படையிலே சாக்கு போக சொல்லுகிறது. இதெல்லாம் வேதத்துக்கு பொருந்தாது. வேதம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னுடைய தொழில் அப்படி ரொம்ப பொருந்தலைன்னா நீ தொழிலை விட்டுறாதான் வேதம் சொல்லக்கூடிய. ஒரு தொழில இருக்கும் போது அதிலே நாம் எந்த அளவுக்கு நீதிமான்களாய் வாழ முடியும் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அப்படி நம்மால் நீதிமான்களாக வாழ முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம், சில இடங்கள் இருக்கலாம். அந்த இடத்திலே நம்மை ஆண்டவர் வைக்க மாட்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க வேறு வழி வைத்திருப்போம். இல்ல நான் அந்த தொழில் தான் பண்ணி ஆகணும், இல்ல அந்த சூழ்நிலையில நான் வாழ்ந்தாகணும் என்றால் அந்த இடத்துல நான் நீதிமானதான் இருந்தாகணும். ஏனென்றால் நான் நீதீகரிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பதவியை என்னை விட்டு எடுத்து போட முடியாது. ஒரு விசுவாசி இந்த விசுவாசியிடத்திலிருந்து இந்த நீதிமான் என்ற பதவியை தேவன் ஒரு முறை கொடுத்தார் என்றால் அதன் பிறகு நம்மை விட்டு அவர் எடுக்க போகிறதில்லை. அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நாம் நீதிமான்களாக வாழ்ந்துதான் ஆகணும். விசுவாசிகள் தப்ப முடியாத இடத்திலே நம்ம அகப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மற்ற மதங்களை போல் என்றுமல்ல, மற்ற தத்துவங்களை போல் என்றுமல்ல, இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் நாம் தப்பிக் கொள்ள முடியாத அளவிற்கு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நம்மை திருத்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கென்று நம்மை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும், ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய என்னுடைய சுய முயற்சியினால சாதிக்க முடியாது என்பதும் தேவனுக்கு நன்றாக தெரியும். புதிய ஏற்பாடு மிக தெளிவாக பேசுகிறது. உங்களுடைய முயற்சி இங்க வேண்டாம், உங்களுடைய கடினமான முயற்சி ஒன்று வேண்டாம், உங்களுடைய பெரிய தியாகம் ஒன்று இங்க வேண்டாம். நீங்கள் இந்த விஷயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் தயாராயிருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். அதற்கான மனம் வேண்டும். இதுதான் நமக்கு பைபிள் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தேவ நீதிமன்றம் ஒரு மனிதனை நீதிமான் என்று சொல்லி இருக்க, அந்த மனிதன் பாவியாக இந்த உலகத்திலே வாழ்கிறது, பாவ பழக்க வழக்கங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது, திரும்ப திரும்ப குறிப்பிட்ட சில பாவங்களையே செய்கிறது, அல்லது சில குறிப்பிட்ட பாவங்களாய் மற்றொரு பாவங்களால் மற்றொரு மத்தியில் அறியப்படுகிறது. இதெல்லாம் வேதத்துக்கு பொருத்தமான விஷயங்கள் ஒன்றுமல்ல. அது கடந்த காலத்திலே நம்ம குறித்து அப்படி இருக்கலாம். அவருன்னா ஐயோ அவர்கிட்ட பேச முடியாதையா, அவர் கோபக்காரரையா. சில ஊழியக்காரனை பற்றி எப்படி சொல்றாங்க இல்லையா, அவர்கிட்ட எல்லாம் போய் அது பேச முடியாது. மூப்பர்ல பற்றி சொல்லுவாங்க, அவர்கிட்ட எல்லாம் போய் அது பேச முடியாது. இவரு பழைய மனுஷனா புதிய மனுஷனா, பாவியா பரிசுத்தவான, எந்த லிஸ்ட்ல வைக்கிறது இல்லை. ஒருவருக்கு ஒன்று பேச முடியல சபையில விசுவாசிகளுக்கு.
ஆலோசனை சொல்ல முடியல. பழைய மனுஷர் எல்லாம் பழைய மனுஷர்களா தாங்கள் யார் என்பதை குறித்த எந்த உணர்வும் மற்ற நிலையில வாழக்கூடிய விசுவாச நிலைமை. இதனால்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு முன்பாக மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறது. 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீதியை குறித்து பேசிவிட்டு 6ஆம் அதிகாரம் வந்தவுடனே பவுல் கடுமையான கேள்வி வைக்கிறார். என்ன வைக்கிறார்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்தனா இனி அதுல எப்படி பிழைப்போம்? இது பவுலுக்கு மட்டுமல்ல, பேதுருவுக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும் தான். நாமும் தான் பாவத்தில் மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். முதல்ல பாவத்தில் மரித்திருந்தோம், இப்பொழுது பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இப்ப பாவத்துக்கு மரித்தலாம், அதுல எப்படி பிழைப்போம்? பவுல் கேள்வி எழுப்புகிறார். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சு. எல்லாரும் அப்படிதாங்க, எல்லா சபையிலும் அப்படிதாங்க இருக்கிறாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் அப்படிதாங்க இருக்கிறாங்க, எல்லா விசுவாசிகளும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. நீங்க என்ன இதை பத்தி பேசுறீங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லாத காரியம். அப்படி சொன்னீர்கள் என்றால் நீங்கள் வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் என்று அர்த்தம். நமக்கு அப்படி பேசுகிறதற்கான உரிமை இல்லை. நம்மை திருத்திக் கொள்ளுகிறதற்கான கடமை தான் இருக்கிறது. நமக்கு இஷ்டம் போல நம்முடைய வசதிக்கு ஏற்ப பைபிளை வியாக்கியானிக்க கூடாது. நான் பலமுறை பல இடங்கள் அதை சொல்லியிருக்கிறேன். பல காரியங்கள் பைபிள் உபதேசம் எல்லாம் நம்ம வசதியை பொறுத்து. கொஞ்சம் படிப்பாளியா கொஞ்சம் வசதியான ஆளா இருந்தா அவர் சொல்லுகிறதா வேதம். ஆண்டோடைய வேதம் அப்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தோன்றினவாறு நம்ம திருத்திக் கொள்ளுகிறதற்கல்ல, திருப்பிக் கொள்ளுகிறதற்கல்ல, அது சொல்லுகிறது மாதிரி நம்மை மாற்றிக் கொள்ளுகிறதற்காக. இப்ப இன்றைய சபைகளிலே பெரும்பாலான செய்திகள் இந்த அடிப்படையான காரியங்களை தொடாமல் சென்றுவிடக்கூடிய நிலையில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை பற்றி எல்லா சபைகளிலும் ட்ரம் அடிச்சு கொண்டாடி கூத்தாடி தாராளம் பேசுகிறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இதை விட்ட வேற ஒரு வார்த்தையே கிடையாது பல ஊழியங்கள். அப்புறம் கிருபை, அதை பற்றியும் பலருக்கு ரொம்ப பேசுறது ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா? கிருபை இருக்கிறதுனால தாண்டாண்டித்தனமா நடக்கலாங்கிறதுக்காக. எல்லாரும் கிருபைன்னா அந்த 3 எழுத்தை வச்சுக்கிட்டு தாண்டாண்டித்தனமா நடக்கிறது. கிருபை கிருபை கிருபை. பைபிள் கிருபை அப்படி என்று கிடையாது. அதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாத்து. அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சிலவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பைபிள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். நல்லதுதான், சிஸ்டமேட்டிக்கா பைபிள் படிக்கணும். ஆனா அது மாத்திரம் அல்ல, வாழ்க்கை இல்லாத சிஸ்டமேட்டிக் தியாலஜி ரொம்ப ஆபத்தான தியாலஜி. நீ எவ்வளவு வேத பண்டிதராக மாறினாலும் வாழ்க்கையில் அது செயல்படுத்த முடியாவிட்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறி. பைபிள சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி வாழ்க்கை என்பது அதை விட முக்கியமான விஷயம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சமீப காலங்களில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி படிச்சு முடிச்சுட்டாங்க நம்ம சபைகள். இப்ப அடுத்து ஹீப்ரு கிரீக் வேர்ட் டெக்னாலஜில வந்துட்டு நம்ம இப்போ அதுக்கு அது என்ன சொல்லுகிறது, அதுக்கு அந்த மீனிங் இந்த மீனிங், யாரு கண்டா என்ன மீனிங் சொல்லுகிறது எல்லாம் மீனிங். புதுசா ஒரு ஆளுக்கு சொல்லிட்டாருன்னா அவர் கண்டுபிடிச்ச மாதிரி சாதன மாதிரி சொல்லுவார். இதுக்காக ரொம்ப ஆழமா தோண்டி பிரசங்க நல்லது. நம்ம மூல மொழியை போய் படிக்கணும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேணும், எப்பவும் வேணும் மூல மொழிகள் எல்லாம் படிக்கணும். ஆனா வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க மூல மொழியில தோண்டி என்ன பிரயோஜனம்? கிரேக்கில கிணறு தோண்டி என்ன பிரயோஜனம்? ஹீப்ருல அணைய கட்டி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையே. வேதத்திற்கு குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக தேவனுடைய நீதி, அன்பு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அவமானம் சகித்தல், இதெல்லாம் படிக்கணும், பழகணும். ஆவியின் கனியோ சண்டே கிளாஸ்ல படிச்சதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? வாழ்க்கையில எங்க படிச்சது? எங்க படித்தோமே? நம்ம எல்லாரும் படித்தோமே. ஆவியின் கனியோ எங்க இருக்கு நம்ம வாழ்க்கையில? அதுதான் பைபிள் பேசுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியை இருக்கணுமா, ஆவியின் கனி இருக்கணுமா என்று கேட்டால் பைபிள் என்ன பதில் சொல்லுகிறது? ஆவியின் கனி. நம்ம என்ன சொல்லுகிறோம்?
மாம்சத்தின் கிரியைதாங்க இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாம்சத்தின் கிரியை நமக்குரியதல்ல. மாம்சத்தின் கிரியை படிச்சு பாருங்க. ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. ஆனா அது இருக்கக்கூடாது. ஆவியங்கரையை படிச்சு பார்க்கும் போது அது பைபிள்ல இருக்குது, அது நம்மளத்துல இல்லை. ஆனா அதுதான் நம்மளத்துல இருக்கணும். இப்ப இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பாரசிலுவை சுமந்து நமக்காக இவ்வளவு பாடுபட்டு மரித்தார் என்றால் வாரந்தோறும் அப்பமும் பானபாத்திரம் எடுக்கும் போது தியானிக்கிறதுக்காக அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதற்காக. அத்தனை கொடூர பாவங்களாக இருந்த நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் மரிக்கிறார். நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படிக்கு நம்முடைய அத்தனை பாவங்களும் அவருடைய சிலுவை மரணத்தினால் தீர்க்கப்படுகிறது. அது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் அல்ல. அவர் வேலை வெட்டி இல்லாம அது செய்யல. அவரை செய்து நிறைவேற்றார் என்றால் அடுத்து என்ன பொறுப்பு என்ன? இதோ நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த விஷயங்களை கொடுத்து நம்முடைய சபைகளிலே நினைவூட்டப்படாதனால என்னமோ இன்னைக்கு சபைகளிலே விசுவாசிகள் பாவிகளாகவே இருந்து கொண்டு பந்தியிலே பங்கு கொள்கிறது ரொம்ப வசதியாய் போய்விட்டது. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா பந்தி எடுத்துடணும், பங்கெடுத்துடணும். அதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் பாவியாகவே வாழ்கிறதற்கு அவர்கள் பழக்கப்பட்டு விட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இன்றைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்காதது போல தோன்றும். ஆனால் கணக்கு கேட்கும் நாளில் நாம் என்ன சொல்லுவோம், என்ன செய்வோம்? கணக்கு கேட்கும் நாள் ஒன்று வருகிறது என்பது யாருக்காவது நினைவு இருக்கிறதா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அதுவும் குளிர் விட்டு போயிருச்சு. இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறான்னு சொல்லியாச்சுன்னா, ஆமா நான் பிறந்த நாள் முதலே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் வரமாட்டார். நிறைய விசுவாசிகள் அப்படி ஒரு மொத்தனமான போக்கில போய்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய வேலை வெட்டி இருக்கு. அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் கெட்டு போயிரும்ல. ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னா நம்ம வேலை வெட்டி எல்லாம் கெட்டு போயிடும். அதனால மெதுவா வரட்டு, இப்ப ஒன்னும் அவசரம் இல்லை. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவர் வரும்போது வருவாரு, அது வரைக்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயா அங்க யுத்தம் எல்லாம் நடக்குது, இஸ்ரவேல் அங்க நடக்குங்க. அது பைபிள் எழுதியிருக்கு. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே தான் வராதுயா, கேட்பீங்க. பின்ன எப்பதான் முடிவு வரும்? நம்ம ஆட்களுக்கு வியாக்கியானங்கள் இருக்குது, அது கேட்குது. நம்ம நம்ம ஆயத்தப்படணுமே, இதெல்லாம் ஒரு அடையாளமே சொன்னா இப்ப எல்லாம் முடிவு வராது. இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பீங்க. அன்னைக்கு காலம் முதல் கேட்டுட்டே இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்னைக்குதான் அவர் வருவார்? யுத்தம் இல்ல முடிஞ்ச பிறகு வருவார், ஓஞ்ச பிறகு வருவார். என்ன யுத்தம் ஓஞ்ச பிறகு வருவார். என்னெல்லாம் வியாக்கியானம் பண்றாங்களோ ஒண்ணுமே புரிய மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் வர்றதுல ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு விருப்பம் இல்லை, ஒரு ஆசை இல்லை. காரணம் என்ன? இங்க பரிசுத்தம் இல்லை, இங்க ஆயத்தம் இல்லை. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருந்தோம் என்றால் நமக்கு அந்த தாகமும் அந்த ஆர்வமும் இருந்து கொண்டே இருக்கு. அந்த உலகம் வேண்டாம், என் ரட்சகரோடு இருக்க வேண்டும். சரி, அது நம்ம எப்பொழுது பார்க்க நேரம் இல்லை. இன்றைய வேதனையான விஷயம் என்பது பாவிகள் பாவம் செய்கிறார்கள் என்பதல்ல. உலகம் ஒழுக்கக்கேடிலே சென்று கொண்டிருக்கிறது, சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதும் அல்ல. இதெல்லாம் நடக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, உலகம் மிகப்பெரிய சீர்கேடுக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் கண்ணார காண. இதை விட வேதனையான துக்கமான ஒரு விஷயம் என்பது விசுவாசிகள் நீதிமான்கள் என்று பேசிக்கொண்டே பாவிகளாக வாழ்கிறது. தங்களை நீதிமான்கள் என்று தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டே பாவிகளாக வாழ்கிறது. அது எவ்வளவு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். இதை நம்ம இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய வேதனையான விஷயம். சபைகள் திருந்த வேண்டும், சபைகளிலே மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். நம்ம நினைக்கிறோம் வழியில் உள்ள மக்கள் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிட்டு கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ளதான் இந்த வசனம் பேசணும். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சபைக்குள்ளே பேச வேண்டிய நேரம்.
விசுவாசிகளுக்கு மனம் திரும்புதல் தேவை. ரட்சகர் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய நேரம், காலம் கடந்து விட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களை, நமக்கு நாமே சுயமாக நீதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. நம்முடைய வேத அறிவுகளை வைத்துக் கொண்டு நமக்கு நாமே ஒரு சுய நீதிகரிப்பை செய்தோடு நான் இப்படித்தான் இருக்க முடியும் என்று நம்ம சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சுயத்தின் சிங்காசனத்துல. அந்த முகமூடியை கிழித்துக் கொண்டு தேவனை, கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் திரும்பி வர வேண்டியது அவசியமாயிருக்கு. கிறிஸ்துவை மையப்படுத்தின வாழ்க்கை மூலம்தான் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் மையப்படுத்தாமல் சுயத்தை மையப்படுத்துகிற எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அல்ல, நான் கிறிஸ்துவை மையப்படுத்தி தானே வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தின வாழ்க்கை நமக்கு கிடையாது. நமக்கு நம்மை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. நீங்கள் கடைசியாக எடுத்த தீர்மானத்தை யோசித்து பாருங்க. யாரை மையப்படுத்திய தீர்மானத்தை எடுத்து? யாரை மையப்படுத்தி தீர்மானத்தை எடுத்து? என்னுடைய விருப்பத்தை மையப்படுத்தி, என்னுடைய ஆசையை மையப்படுத்தி, என்னுடைய எதிர்கால கனவுகளை மையப்படுத்தி, என்னுடைய இஷ்ட அனிஷ்டங்களை மையப்படுத்தி, கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் யோசிக்கிறதே இல்லை. இங்கேதான் பிரச்சனையே இருக்கிறது. கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழ்கிறதன் மூலம் மாத்திரமே நாம் தேவனுக்கு பிரியமான நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதிலே இழப்புகளை நாம் எதிர்கொள்ள முடியும், அவமானங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், நமக்கு கஷ்டங்களை சகிக்க முடியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குப்பையாக எண்ண முடியும், எந்த பதவி பகுட்டுகளையும் தூக்கி வீச முடியும், எந்த செல்வத்தையும் நம்மால் சார்ந்திராமல் நம்மால் வாழ முடியும். ஏன்? சத்துருக்களை சிநேகிக்க முடியும். கிறிஸ்துவை மையப்படுத்தின வாழ்க்கையில் நான் மாத்திரம்தான் முடியும். அங்கே சுயத்திற்கு இடம் இல்லை. சுயம் அங்கே செத்து போகும். சுயம் தன்னை விட்டு கொடுக்கும். அந்த வாழ்க்கையிலே தான் ஒரு மனிதன் நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லாம என்னுடைய சுயத்தை மையப்படுத்தி நான் வாழ்கின்ற காலம் எல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாகவே நான் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பேன். இதைத்தான் மாம்சீக கிறிஸ்தவர்கள் என்றும் மாம்சத்தை மையப்படுத்தின வாழ்க்கை என்று நம்ம விதத்திலே பார்க்கிறோம். அது ஒரு விரிவான ஒரு விஷயம். ஒருவன் ஆவிக்குரியவனாக வாழ வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவை மையப்படுத்தின வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாக மனதிலே பதித்துக் கொள்ளும். அதல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமுள்ள நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம நினைக்கிற நீதி வேற, தேவன் எதிர்பார்க்கிற நீதி வேற. தேவன் எதிர்பார்க்கிற நீதி கிறிஸ்துவை மையப்படுத்தின நீதி. அங்கே நம்முடைய உரிமைகளுக்கான போராட்டங்கள் இல்லை. அங்கே இந்த உலகத்திற்கான நம்முடைய செல்வ சேமிப்பிலே நம்முடைய கவனங்கள் சிதறுகிறது இல்லை. மேலானவைகளை தேடுகிறதும் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்கிறதுமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருக்கிறது. என்ன வேலை பார்த்தாலும், என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் ஒன்றையே மையப்படுத்தினதாக இருக்கும். அனைவருடைய எண்ணங்களும் ஒன்றையே மையப்படுத்தி ஒரே லட்சியத்தை மையப்படுத்தினதாக இருக்கும். அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச தலைமுறையினர் ஒரு காரியத்தை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து காப்பாற்றி என்னை கரை சேர்த்து விட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், இனி நான் எனக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து என்னை கரை சேர்த்து விட்டார், ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், இனி என்னால் இயன்ற அளவு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இது தவறான பார்வை. இது விசுவாச பார்வை என்ன? விசுவாச பார்வை என்பது இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து என்னுடைய பழைய மனுஷனை கொன்று சிலுவையில் அடித்து எனக்கு ஒரு புதிய மனுஷனை கொடுத்து, அந்த புதிய மனுஷனிலே வாழ்வதற்கான அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்து எனக்கு சாட்சியாக இரு என்று வைக்கப்பட்ட நிலைமைதான் ஒரு யதார்த்தமான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை.
அதன் பிறகு என்னுடைய இஷ்டப்படி எனக்கு வாழ்கிறதற்கான உரிமை இல்லை. கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது கிறிஸ்துவுக்கு அடிமையாக நான் வாழ்கின்ற வாழ்க்கை. அடிமைத்தனம் என்பது, கிறிஸ்துவில் அடிமைத்தனம் என்பது மிகச்சிறந்த சுதந்திரம் தான், அதிலே சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மிக சிறந்த சுதந்திரவாதியாக வாழ முடியாது. ஆனால் நாம் நினைக்கிறவரை நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறது அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி என் இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து விடலாம், இனி உள்ள என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் எப்போ வந்தாலும் என்ன கூட்டிட்டு போயிடுவாரு, என்னுடைய சால்வேஷன் நல்ல செக்யூரிட்டியில இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஆபத்தான ஒரு பிரச்சனை. இதுதான் விசுவாசிக்கு ஆபத்தான பிரச்சனை. எந்த அளவுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷனை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிறது. அது நம்ம மறந்து விடுது. பொசிஷன் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் உலகத்துல, இல்லையா? சின்ன பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புணர்வு கொஞ்சம் தான், பொறுப்பு மேல போக போக பொறுப்புணர்வு அதிகம். அதுபோல விசுவாச வாழ்க்கையிலே நீதிகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய பரிசை தேவன் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே ஒரு மனிதனும் சம்பாதிக்க முடியாத பரிசு. என்னுடைய படிப்பினாலோ, என்னுடைய சமூகத்தினாலோ, என்னுடைய ஆயுசனுடைய உழைப்பினாலோ நான் சம்பாதிக்க முடியாத ரட்சிப்பை, நீதிகரிப்பை தேவன் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய பொறுப்பும் அவ்வளவு பெரியது. ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆராதனை, ரெண்டு சோதரம் சொன்ன உடனே ஆண்டவர் திருப்திப்பட்டு விடுவார்னு சொல்லி மாயான கற்பனை பண்ணி கொண்டிராதிருங்கள். சேர்ந்து ஆராதிக்கிறது உன்னதமான விஷயம்தான், ஆண்டவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார், கண்டிப்பாக நாம் ஆராதிக்க வேண்டும். ஆனால் இதற்கு மேலே பல விஷயங்கள் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாடக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் என்று சொல்லுகிறதுல பெருமை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கிறது? அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் சொல்லக்கூடிய அந்த வருஷத்தை வச்சு நாம நியாயம் தீர்க்கப்படுவோம், இல்லையா? இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து வெறும் ஒரு சில சத்தியங்களை மாத்திரம் படித்துக் கொண்டு அதை மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டு மற்ற நடைமுறை வாழ்க்கையை நம்ம ஏனோதானோ என்று தள்ளும் போது என்ன ஆகிறது என்றால், பாவத்தை நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறோம். பாவத்தை பாவமாக பார்க்க மாட்டேங்கிறோம். தேவன் பாவத்தை பாவமாகவே பார்க்கிறார். பாவம் என்றால் தேவனுக்கு விரோதமான செயல். அப்ப நாம பாவத்தை நீதிகரிக்கிறோம், நியாயப்படுத்துகிறோம். இப்படிதாங்க இருக்க முடியும், இந்த சூழ்நிலை இப்படிதாங்க செய்ய முடியும், இப்படிதான் செய்ய முடியும் என்றெல்லாம் நம்ம பல நீதிகரிப்புகளை செய்கிறோம். நாம் தேவனை விட ஞானிகளோ நீதிமான்களோ நீதிபதிகள் ஒன்றும் அல்ல. தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறாரோ அதுதான் உச்சபட்ச நியாய தீர்ப்பு. வேதம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. பாவத்தை பொறுத்த மட்டும் தேவன் எப்படி பாவத்தை பார்க்கிறாரோ அதே போல நீங்கள் நானும் பாவத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நம்மை கடிந்து உணர்த்தும் போது மனம் திரும்ப வேண்டும். தேவ ஆவி நம்மிடத்திலே கடிந்து உணர்த்தும் போது மனம் திரும்ப வேண்டும். அது சகிக்க முடியாமல் நம்ம மாறிவிடக் கூடாது. அநேக சபைகளிலே அநேக விசுவாசிகளின் நிலைமை அதுதான். யாராவது கடிந்து ஏதாவது காரியத்தை பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா அது அவங்களால சகிக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஊழியக்காரன் மேல மூப்பர் மேல 1000 குற்றத்தை சுமத்துவாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க இவரு லாயக்கே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. தங்களுக்கு சாதகமான, தங்களை பாதிக்காத செய்திகளை கேட்கிறதுல விசுவாசிகள் பிரியப்படுகிறார். இந்த ஆபத்து வரும். பாவத்திலே வாழ்கிறதுக்கு ஒரு விசுவாசி பழகிக்கொண்டால், பாவத்தை நீதிகரிக்கிறதுக்கு பழகிக்கொண்டால், கடிந்து உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவஸ்தை வரும். அந்த நிலைமையில நாம் போய்விட்டோம் என்றால் நாம் விசுவாச வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். அது தவறுதான் என்று தெரிகிறது அல்லவா, உணர்த்தப்படுகிறோம் அல்லவா. அந்த குற்றத்தை நாம் ஏன் பேசினவர்கள் மீது நம்ம போடுகிறோம்? அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும்.
நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் சகிக்கப்படாத நிலைமையில சபைகளிலே மாறிவிடும். என்றால் சபைகள் பெரும்பாலும் ஆவிக்குரியவர்களாய் அல்ல, மாம்சத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டு இருக்கிறது. சபையில் பெரும்பாலானவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமைகளே இல்லை. அதுதான் இன்னைக்கு சபைகளிலே பிரசங்கத்தினுடைய ஸ்டைல் எல்லாம் மாறிவிட்டு இருக்கிறது. அதனால ஊழியக்காரர்கள் அந்த நிலைமைக்கு மாறிவிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நீதிகரிப்பை பெற்றுக்கொண்ட நாம எவ்வளவு கவனமாக வாழ வேண்டும் என்று யோசித்து மனம் திரும்புதல், மனம் திரும்புங்கள் என்று விசுவாசி சொல்லும் போது உடனடியாக அசட்டை பண்ணக்கூடிய ஒரு நிலை நமக்கு வருகிறது என்றால் நம்ம ஏதோ குளறுபடியில் இருக்கிறோம் அர்த்தம். விசுவாசிக்கு மனம் திரும்புதல் தேவையா என்று கேட்டால் அனுதினமும் தேவை, ஒவ்வொரு மொமெண்ட்ஸ்லயும் தேவை, ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் ஒரு விசுவாசிக்கு மனம் திரும்புதல் தேவை. தெய்வ பிரசன்னத்திலே வாழக்கூடிய ஒரு விசுவாசி, தேவனுடைய உறவிலே சரியாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி ஒவ்வொரு நொடியும் தன்னை குறித்து அவன் அறிந்திருக்கிறார். நான் மனம் திரும்ப வேண்டும், நான் இந்த இடத்துல சறுக்கி இருக்கிறேன், ஐயோ இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை வந்தது, இந்த இடத்துல என்னுடைய பேச்சிலே ஒரு தவறு நேரிட்டது, இந்த இடத்துல என்னுடைய பார்வையிலே ஒரு தவறு நேரிட்டது, உடனடியாக நம்ம உணர்ந்து கொள்கிறோம், உடனடியாக நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருகிறது. நான் பாவியா இருந்த போது ஒரு முறை தான் நமக்கு மனம் திரும்பல் தேவைப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தினமும் 1000 முறை நமக்கு மனம் திரும்பல் தேவைப்படுகிறது. அப்போ இந்த விஷயங்களே பாவத்தை நீதி நியாயப்படுத்துதல், கடிந்து உணர்த்தப்படுதலை ஏற்றுக்கொள்ள சகித்துக் கொள்ள முடியாமை, மனம் திரும்புதல் தேவையில்லை என்ற மனப்போக்கு இது ஒரு விசுவாசி இடத்துல இருக்குமானால் இவர் மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறார் என்ற அர்த்தம். எவ்வளவு சத்தியம் படித்திருந்தாலும், எவ்வளவு செக்யூரிட்டி சால்வேஷன் படிச்சாலும் அந்த விசுவாசி மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். கொடிய நோயில இருக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் நானும் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, பாவத்தோடு விளையாடக்கூடாது. விசுவாசி பாவம் செய்ய துணியக்கூடாது. ஆபத்தானது. தீ சுடும், சுடத்தான் செய்யும். பாவம் சுடும். பாவம் சுடாமல் யாரும் பாவத்தோடு விளையாட முடியாது. விசுவாசி பாவத்தை குறித்து பயப்பட வேண்டும். ஆதிகால விசுவாசிகளுக்கும் தற்கால விசுவாசிகளுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஆதிகால விசுவாசிகள் பாவத்திற்கு பயந்தார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள். தற்கால விசுவாசிகள் பாவத்திற்கு நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பல வியாக்கியானம் செய்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள் புதுசு புதுசா. மூல பாஷையில போய் அங்க இருந்து வந்து இங்க இருந்து வந்து பாவம் பாவம். நம்ம எந்த பாஷையில படித்தாலும், கிரேக்கில படிச்சாலும், ஹீப்ருல படிச்சாலும், தமிழ்ல படிச்சாலும், இங்கிலீஷ்ல படித்தாலும், மலையாளத்துல படித்தாலும், கன்னடாவில் படித்தாலும், இந்தியில படித்தாலும் பாவம் பாவம். பாவத்தை ஒரு நிலையில நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. தெய்வ பாவம் என்பது அடிப்படை விளக்கம் என்பது பாவம் தேவனுக்கு விரோதமான, அவ்வளவுதான். என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை செய்து விட்டு அதை நியாயப்படுத்துவதற்கு நான் முயற்சி பண்ணக்கூடாது. அது எந்த நிலையிலே ஆனாலும், அது மனிதர்களோடு நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்கள் ஆனாலும், சிந்தனை அளவில் ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடியதுதான் பாவம். யோசேப்பு அதுல தெளிவா இருந்தார். அவருக்கு இவ்வளவு பைபிள்ல 66 புஸ்தகம் எல்லாம் கிடையாது. ஆனால் யோசேப்புக்கு நல்ல தெளிவு இருந்தது. நான் இத்தனை பெரிய பொன்னாங்கு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன்? பிரியமானவர்களே, கிருபையை குறித்து நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த கிருபை, செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன், இதெல்லாம் ஒரு தவறான நிலைகளை பல நேரங்களில் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். கிருபையை குறித்து நம்ம ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிருபைதான் நம்மை காப்பாற்றி இருக்கிறது, கிருபைதான் நம்மை நடத்துகிறது, கிருபைதான் நம்மை பரலோகத்திலே கொண்டு செல்லுகிறது, இல்லையா? கிருபை இல்லாம ஒரு மனுஷனும் அவனுடைய சமூகத்திலே போக முடியாது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவ கிருபைதான். இன்னைக்கு நான் இங்க இருக்கிற தேவ கிருபை, நீங்க இங்க இருக்கிறது தேவ கிருபை, எல்லாமே தேவனுடைய கிருபை தான். ஆனால் அந்த கிருபையை பிடித்துக் கொண்டு கிருபையின் பெயர்லயே நம்ம பாவம் செய்யறது ரொம்ப ஆபத்தான. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுவேன், அதனால பாவம் செஞ்சுக்கலாம். என்ன செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னா என்ன தவறு ஒருவேளை நம்ம தெரியாம வந்து நேரிட்டாலும் நம்ம காப்பாற்றாம இருக்க ஆண்டவர் வழி இல்லை, இல்லையா? ஆண்டவர் காப்பாற்று. ஆனா ஆண்டவர் காப்பாற்றுவாருங்கிறதுக்காகவே நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய. பக்கத்து மெடிக்கல் ஸ்டோர்ல
விஷத்துக்கான விஷமுறிவுக்கான மருந்து கொடுக்குறாங்க. ரொம்ப காஸ்ட் ஒன்றும் கிடையாது. 100 ரூபா கொடுத்தா மருந்து கிடைக்குங்கிறதுக்காக டெய்லி விஷம் குடிப்பீங்களா? டெய்லி ஒரு பாட்டில் விஷம் குடிச்சிட்டு 100 ரூபாய்க்கு போய் மருந்தை வாங்கி சாப்பிட்டுருவோம், ஓகே சரியா செய்வீங்களா? செய்ய மாட்டோம் இல்ல. அது உலகத்துல நமக்கு உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு அத்தனை சத்தியங்களும் தெரியுது, நமக்கு நல்ல உணர்வு இருக்குது. ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் போது மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் மன்னிச்சுக்கிடுவார். இன்னைக்கு நான் புருஷனை 10 வார்த்தை கேட்டுட்டு தான் எனக்கு சமாதானம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆண்டவர். துணிகரமாக நம்ம என்ன செய்கிறது? பாவம் செய்கிறது மருந்து கிடைக்கும் என்பதற்காக விஷம் மருந்துகிறதற்கு சமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வை மாற்றாத கிருபை தெய்வ கிருபை அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றாத கிருபை தெய்வ கிருபை அல்ல. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். இல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பெருசான மாற்றாது, தெய்வ கிருபை இலவசமானது என்று ஒரு உபதேசம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல. அது ஏதேன் தோட்டத்திலே வந்த பாம்பினிடத்திலிருந்து வரக்கூடிய உபதேசம். பாம்பு தான் டெக்னிக்கா பேசுறேன். கிருபையா? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. பிரதம் மற்ற சபை விசுவாசிகளோட பிரதம விசுவாசிகளுக்கு அதிக பாவம் செய்யலாம். ஏன்னா அதிக கிருபை படிச்சிருக்கிறேன் நான், நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன், நிறைய வகுப்புகள் படிச்சிருக்கிறோம் நாங்க கிருபையை பற்றி. அதனால அதிக பாவம் செய்யலாம். அதனால அந்த தைரியம் மூத்து அது பெருசாகி என்ன ஆகுதுன்னா சபைக்குள்ளேயே என்ன செய்யறாங்க, மாறி மாறி அடித்தடி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சபைகளில துணிகரக்காரனாக மாறி விட்டாங்க. காரணம் கிருபை. யாருக்கும் கடவுள் பயம் கிடையாது. கிருபை அவர்களுக்கு அவ்வளவு லேசாக மாறிவிட்டது. அப்ப இது எந்த உபதேசம்? இது எங்க இருந்து வந்த உபதேசம்? நீ இதை சாப்பிடும் நாள் சாவாய் என்பது தேவனுடைய உபதேசம். சாத்தா என்ன சொன்னா, இது சாப்பிட்டா நீ சாக மாட்டேன். எது சரி? எது சரி? தேவன் சொன்னது சரியா, சாத்தான் சொன்னது சரியா? சாத்தான் சொன்னது சரி மாதிரி இல்லையா? அதுலயும் சில சரிகள் இருக்கிற மாதிரி நம்ம சுத்தாங்களா? இல்லையே. அன்னைக்கு பார்வைக்கான சாகலையா? அன்னைக்கு இல்லையே. அந்த சாவு ஆவிக்குரிய சாவாக இருந்தது. பிற்பாடு ஏற்ற நேரத்திலே அது முடிந்தது, சத்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. ஆனா நீ சாக மாட்டாய் என்று சத்துரு டெக்னிக்கா பேசணும். அதே மாதிரிதான் கிருபை பெற்றீர்கள், ஆகையினால் நீங்கள் என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறது யாரு? தேவன் அல்ல, தேவன் அல்ல. ஆகையினால் நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை நம்முடைய மூளையில் அப்படிப்பட்ட தவறான எண்ணம் நமக்கு தோன்றுகிறது என்றால் நாம் அதை பிடுங்கி போட வேண்டும். மனிதனை மாற்றாத கிருபை தேவனுடைய கிருபை அல்ல. விசுவாசிக்கு நீதி உள்ள நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும், அது நமக்கு வேண்டாம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். இதை விட விளக்கம் நமக்கு என்ன தேவை? பைபிள் நேரடியாக பேசுகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை அசட்டை செய்கிறவன் தேவனையே அசட்டை செய்கிறான். இதற்கு மேலே நமக்கு என்ன வேண்டும்? அப்போ ஒரு சபையில போனா விசுவாசி ஆயிடலாமா? ஞானஸ்நானம் எடுத்தா விசுவாசி ஆயிடுவோமா? முடிஞ்சு போச்சா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லையே. ஐயோ, இது கேட்கும் போது பயம் இல்லையா உங்களுக்கு? பயம் வரலையா? புண்ணியவான்கள்
நமக்கு பயமா இருக்குது. இந்த தெய்வத்துக்கு முன்னாடி போய் எப்படி நிக்க போறோம் என்பது ரொம்ப ரொம்ப பயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவர் அப்பான்னு சொல்றதுக்கு விரும்ப கொடுத்திருக்கிறாரு. அது எப்படிதான் கொடுத்தார்? அது கிருபையினுடைய மகத்துவம், அது அவருடைய கிருபையின் மகத்துவம். ஆனா நாம் போய் ஒரு நாள் நிக்கணும். பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். நினைச்சு பார்த்தோம். இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு மறைவாக நீங்களும் நானும் எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய பார்வைக்கு மறைவாக நீங்களும் நானும் எதையும் செய்ய முடியாது. அது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அந்தரங்கம் என்ன என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய சிந்தனைகள் எங்க ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அவரிடமிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. இவ பரிசுத்தமான தெய்வம். இத்தனை பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்பாக நிற்பவர் யார்? இஸ்ரேல் மக்கள் எல்லாம் திணறி போனார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சரி, இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம அங்க உள்ள போக வேண்டாம். அப்ப நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? பிரயாசப்படுங்கள். எதற்கு பிரயாசப்படுங்கள்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம இதற்கு என்ன பார்த்தோம்? நம்முடைய முயற்சியினால் நமக்கு எந்த ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. நம்முடைய முயற்சியினால் நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது இல்லை. நம்முடைய கடின முயற்சி அல்ல என்று பார்த்தோம். இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் கடின முயற்சி செய்யுங்கள். எதற்காக? ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்காக. அப்படின்ற என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிப்புக்காக நாம் ஏதாவது செய்ய முடியும் என்றல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பூரணப்படும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பிரயாசத்தை நம்ம எடுக்க வேண்டும். ஏனோதானோ என்று வாழக்கூடாது. ஏனோதானோ என்று வாழக்கூடாது. நம்முடைய இஷ்டம் போல வாழக்கூடாது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான பிரயாசம். நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் அதுதான். தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல், தேவனுக்கு நம்மை பூர்ணமாய் விட்டுக் கொடுத்தல். இந்த காரியத்திற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை பற்றி கவனக்குறைவாக இராதிருங்கள். இது பற்றி பேசாதது நல்லது என்று நினைக்காதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் எவனும் என்ன செய்திருக்கிறார்? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல அவனும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்கிறது தான் நம்முடைய வேலை. வஞ்சிக்கப்படக்கூடாது. பரிசுத்தம் நமக்கு ரொம்ப அவசியம். அதை பாதுகாக்க வேண்டும், அதை பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்குபடுத்த வேண்டிய இடங்களை சரியாக ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு விசுவாசி என்றால் இப்படித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வரையறைக்கு நீங்களும் நான் வந்துதான் ஆக வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நாம கவனிக்கும் போது நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது என்பது, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறது என்பது, பாவத்துக்கு விலகின வாழ்க்கை வாழ்கிறது என்பது நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் அல்ல. வேணா செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம் என்கிற ஒரு ஆப்ஷன் அல்ல. ஆனால் அது என்னது? அத்தியாவசியம். அவசியம், அத்தியாவசியம். நாம் எல்லாரும் நீதி உள்ளவர்களாக வாழத்தான் வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஏதோ ஒரு பழைய காலத்து சித்தாந்தம் ஒன்றுமல்ல.
அது சுவிசேஷத்தினுடைய இதய பகுதி. அதுதான் ஒரு பாவியை ரட்சித்து படுபாவியாக வைக்கிறதல்ல சுவிசேஷம். ஒரு பாவியை ரட்சித்து அவனை பரிசுத்தவானாக மாற்றுகிறதுதான் சுவிசேஷம். ஆகையினால நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் தவிர்க்க முடியாது. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தவிர்க்க முடியாது. உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு பல லட்சியங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு பெயரும் போல வாங்குறதோ, செல்வங்களை சேமிக்கிறதோ, பிள்ளைகளுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறதோ, இதெல்லாம் ஒரு உலக மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு இதல்ல லட்சியம். இதெல்லாம் இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயங்கள். விசுவாசிக்கு இதற்கு மேலே லட்சியம் இருக்கிறது. அவன் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும். தேவனை எதிர்கொள்ளுகிறவருக்கு ஆயத்தமுடையவராக வாழ வேண்டும். ஒரு விசுவாசி எப்பொழுது தேவனை எதிர்கொள்ள ஆயத்தமுடையவராக மாறுகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட அன்று முதல் அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். உலகத்து மனிதர்கள் தங்கள் வாழ்வுடைய முடிவை எப்பொழுது எதிர்கொள்ள ஆயத்தமாவார்கள் என்றால், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஓடாக உழைத்து தேய்ந்து தங்களுடைய ஆயுசு எல்லாம் நிறைவடைந்து பிள்ளைகள் எல்லாம் நன்றாக செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாய்வு நாற்காலியை போட்டு அதில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு இனி இந்த உலகத்தை விட்டு போனால் போதும் என்று சொல்லுகிறது உலக மனுஷனுடைய வாழ்க்கை. விசுவாசனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் உண்டு, என் ரட்சகரை சந்திக்க நான் போக வேண்டும். அது கடமை முடிஞ்சதோ முடியலையோ பாதியில நிற்கிறதோ அறகுறைய நிற்கிறதோ படிப்புல நிற்கிறதோ வேலையில நிற்கிறதோ அது ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, ரட்சகரிடத்திலே போக வேண்டும், ரட்சகரை பார்க்க வேண்டும், அவர் வர வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்க ஜீவன் இருக்குதோ அங்கதானே நம்முடைய நாட்டம் இருக்கு. அப்ப அந்த உயிர் துடித்துக் கொண்டே இருக்கும், அந்த உள்ளம் துடித்துக் கொண்டே இருக்கும். கிறிஸ்துவனிடத்திலே இதன் ஒரு விசுவாசியுடைய தாகம். அப்படி கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழக்கூடியவர் தான் உண்மையான விசுவாசி. அப்படி வாழ்கிறவன் அடிப்படையில் தான் அவர் வாழ்க்கையை அவர் யோசிக்கிறார், தீர்மானிக்கிறார், காரியங்களை செய்கிறார், கடமைகளை செய்கிறார், பிள்ளைகளை வளர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய பல காரியங்களை கவனித்து பார்த்தாலே தெரியும், நாம கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை முறையில் இல்லை. இரட்சகத்திலே போக வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் யாரும் இல்லை. நம்முடைய கனவுகளும் கற்பனைகளும் எல்லாம் ஒரு உலக மனுஷனை விட கீழ்த்தரமாக இருக்கிறது. பல நல்ல உலக மனுஷர்கள் கூட, நல்லவர்கள் சொல்லக்கூடிய உலக மனுஷர்கள் கூட அவருடைய வாழ்க்கையிலே சில நல்ல எண்ணங்களோடு, நமக்கு அது கூட கிடையாது. நாம் வெறும் சுயநலவாதிகளாக, நாம் பழைய மனுஷனா இப்படி இருந்தோமோ அதே நிலைமையிலே அதே லட்சியங்களோடு நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது சரியல்ல. சுவிசேஷம் இதற்காக நம்மை ரட்சிக்கவில்லை. சுவிசேஷம் நம்மை இதற்காக ரட்சிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இதற்காக பாடுபடவில்லை. நம்மை மாற்றுகிறதற்கு, நம்மை உருமாற்றுகிறதற்கு, கொடிய பாவியாயிருந்த, கேடுகட்ட பாவியாயிருந்த, அழுக்கு நிறைந்த பாவியாயிருந்த, கையில தொட முடியாத பாவியாயிருந்த என்னை பரிசுத்தவானாக மாற்றுகிறதான் சுவிசேஷத்தினுடைய லட்சியம். நீதி உள்ளவனாக மாற்றுகிறதான் சுவிசேஷத்தினுடைய லட்சியம். அது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போதுதான் சிலுவை பலியினுடைய மகத்துவம் வெளிப்படும். அது என்னுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்த முடியவில்லை என்றால் சிலுவையின் மகத்துவம் என் வாழ்க்கையிலே தோற்று போய்விடுகிறது. அதுபோல என்னை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போகிறது என்றால் உலக பார்வையிலே சிலுவையின் பலியினுடைய மேன்மையே அர்த்தமில்லாததாக மாறுகிறது. இன்னைக்கு அதுதான் சம்பவித்திருக்கிறது. நம்மை பார்க்கும் போது எந்த வித்தியாசமும் இல்லை. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், எந்த வித்தியாசமும் இல்லை. நம்முடைய ரட்சிப்பு என்பது ஞானஸ்நானம் எடுத்தது, சபையில சேர்ந்தது. வாழ்க்கையில எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப நம்ம செய்தி எல்லாம் கேட்டுருக்கிறோம், எல்லாரும் நம்ம நல்ல பிள்ளையா இருக்கிறோம். ஆராதனை முடிந்த உடனே தெரியும், வெட்டுக்குன்னு ஓடிடுவோம் அவங்க காரியங்களுக்கு, சிந்தனைகளுக்கு. அதன் பிறகு இந்த சிந்தனை மறந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/2 hour கழிச்சு, இன்னைக்கு சர்ச்சில் என்ன பேசுனாங்கன்னு கேட்டா, நான் நீதின்னு 1000 முறை கத்திருப்பேன். அந்த நீதி என்கிற வார்த்தை கூட வராது, மறந்து போய். உலகம் அப்படியே அமுக்கி பிடிச்சிடும்.
உலகம் வெளியே காத்துட்டு நிக்குது நம்மள. வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்க இல்லாம போயிட்டீங்க பாருங்க, நான் தவிச்சிட்டு இருந்தேன், வாங்க, உங்களை இல்லாம நான் என்னத்தை செய்வேன், நீங்க தான் என் சொத்து, என் சம்பத்து, என் செல்வம், என் செல்லம், வாங்க. அதுக்காக ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் நம்ம எல்லாரும். பைபிள் சொல்லக்கூடிய நீதி, பரிசுத்தம், இந்த பரலோகம், மேன்மை, இந்த சிந்தனை எல்லாம் நமக்குள்ளே நம்ம வசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. பிரியமானவர்களை, இதல்ல சுவிசேஷத்தின் லட்சியம். சுவிசேஷம் நம்மை மாற்றி, உருமாற்றி, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி, என்னை இந்த கேடுகட்ட என்னை பரிசுத்தவானாக மாற்றி காட்டுகிறதால் சிலுவை பலியினுடைய மகத்துவம், இயேசு கிறிஸ்து பாடுபட்டதனுடைய மகத்துவம் அல்ல. அல்லாம நம்ம மைக்கப்படுத்திக்கிட்டு இயேசு கிறிஸ்து முள் மூடி சூடினா அவரை முதுகுல அடிச்சாங்க, அடிக்கும் போது சாட்டையில எத்தனை முள் இருந்துச்சு தெரியுமா, அதுல எலும்பு துண்டு கட்டி வச்சிருந்தாங்க தெரியுமா, அதனுடைய நீளம் இவ்வளவு, அகலம் அவ்வளவு, ஓங்கி அடித்தவனுடைய அவனுடைய அந்த பவுண்டு கப்பாசிட்டி அவ்வளவு. அவர் சுருண்டு விழுந்துட்டாரு, அவர் எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு, உடஞ்சு போச்சு என்றெல்லாம் சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது மாற்றத்தை ஏற்படுத்த எதுக்காக பாடுபட்டாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சில பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சீர்கட்டவங்களா இருப்பாங்க, குடிகாரங்களா இருப்பாங்க, போதை பழக்கத்தில் இருப்பாங்க, இல்ல அடித்தடி போயிட்டு இருப்பாங்க. வீட்டுல ஒரு சமாளம், அந்த தாய் உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பாங்க, கண்ணீர் வச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி கெட்டு போறாரு, இப்படி ஆகுது. அப்போ இந்த தாய் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க, இவன் அடாவடி பண்ணிட்டு இருப்பான். யாராவது கேட்பான், ஏப்பா அவங்க அம்மா இப்படி அழுதுட்டு இருக்காங்க, அவளுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருக்கீங்கல்ல? இப்ப ஆண்டவர் வேலை வெட்டி இல்லாததான் சில வேலை இப்படி பாடுபட்டாரா நொறுங்கினாரா? நம்ம பாட்டுக்கு நம்ம நடக்கும். இது நியாயமா? யாருக்காக அவர் கண்ணீர் ஒடித்தார், யாருக்காக அவர் நொறுங்கினார், யாருக்காக இப்படி எல்லாம் வேதனைப்பட்டார்? என்னை பரிசுத்தனாக மாற்றுகிறதற்காக. ரட்சிக்கப்படுதல் என்பதனுடைய அதனுடைய படிநிலை வளர்ச்சிதான் பரிசுத்தம். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னுடைய சரீரம் மறுஉருவம் அடையும் போது ரட்சிப்பை நான் முழுமை அடைவேன். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னிலே அந்த மாற்றம், கடந்த நாட்களை விட, கடந்த மாதத்தை விட, கடந்த ஆண்டுகளை விட என்னில என்ன மாற்றம்? 2026 நம்ம 3வது மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம்? ஆகையால் பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை கூட இங்க நான் நினைவுபடுத்தி நான் இங்க நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், திரும்ப நினைவுபடுத்து. சில விஷயங்களை நம்ம பகுத்து நம்ம படிக்கிறோம். நான் நீதிகரிக்கப்பட்டேன் பதவி நிலையில, என்னுடைய பதவி நிலையில நீதிகரிக்கப்பட்டேன், நடைமுறை வாழ்க்கையில நான் நீதி உள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். படிக்கும் போது படிக்கிறது நல்லதான், பகுத்து படிக்கிறது நல்லது. ஆனா பகுத்து படிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நான் நீதிகரிக்கப்பட்டதே எதற்காகத்தான்? தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நீதிகரிக்கப்படுவதற்காக. அதை நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ச்சியை விட்டுறக்கூடாது. சரியா? அப்போ நீதிகரிக்கப்பட்டேன் பொசிஷனலி, அதனால நான் தாண்டோடுத்தனமாக வாழ்ந்தாலும் என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார்ங்கிறது தவறான உபதேசம். நான் நீதிகரிக்கப்பட்டேன் பதவி நிலை ஆக நான் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அந்த நீதிகரிப்பு என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, நான் அதிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். அது ஒரு ப்ராசஸ், சயின்டிபிகேஷன் ப்ராசஸ். அப்ப இந்த ப்ராசஸ் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ரெண்டையும் பிரிக்க கூடாது, பதவியையும் நடைமுறை வாழ்க்கையும் நம்ம பிரிக்க கூடாது. நம்ம நிறைய பேருக்கு இந்த கிருபைக்கு பேர சொல்லி நம்ம பதவி நிலையில நம்ம எல்லாம் ஆயிட்டோம், நடைமுறை வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுட்டோம். இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. இது நமக்கு உபதேசத்தை, நம்முடைய வேத உபதேசத்தை, நம்முடைய மனதளவில் பல உபதேசங்களை இப்படி தவறுதலாக நமக்கு பதிய செய்திருக்கிறது. நம்ம படித்து கொண்ட பகுத்து படிச்சதுனால பிரச்சனை. பகுத்து படிச்சது தப்பு இல்ல, அது நம்ம எடுத்துக்கொண்ட விதம் தான் தவறு. அப்ப அது சரியாக நம்ம படிக்கணும். அந்த சித்திரம் நமக்கு சரியாக மனதில் வரணும்னா, எதற்காக நீதிகரிக்கப்பட்டேன்? நீதிமானாய் வாழ்கிறதற்காக. அந்த முழு சித்திரம் நம்முடைய மனசுல எப்பொழுதும் இருக்கணும், அறகுறையா தொங்கிட்டு இருக்க கூடாது. இந்த தாய்மார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவாங்க. உணவு ஊட்டும் போது பிள்ளைகளுக்கு அந்த பெரிய பெரிய உணவுகள் அப்படியே ஊட்ட முடியாது, இல்ல பிச்சு போட்டு ஊட்டுவாங்க. அப்போ இடியாப்பம் ஒரு பிள்ளைக்கு ஊட்டினாங்கன்னா என்ன செய்வாங்க, இடியாப்பத்தை பிச்சு போட்டு
போட்டுருவாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய பார்வையில இடியாப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நீள நீளமா இருக்கும், துண்டு துண்டா இருக்கும். அப்படித்தானே அதுக்கு புரிய முடியும். அது இடியாப்பம் எப்படி ஒரே இதுல ஒரே நூலா ஒரே வட்டமா சுத்தி சுத்தி தான் ஒன்னா இருக்கணும்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நமக்கு பொசிஷன் நிலையில ஒரு ரட்சிப்பு, பிராக்டிகல் நிலையில ஒரு ரட்சிப்பு, பொசிஷன் நிலையில ஒரு நீதி, பிராக்டிகல் நிலையில ஒரு நீதி. இதெல்லாம் துண்டு துண்டாவே இருக்கு நமக்கு எல்லாருக்கும். தனித்தனியா பிச்சு பிச்சு ஊட்டுனதுனால நமக்கு வந்த பிரச்சனை. ஒரே நிலையில் நம்ம பார்க்கணும். நான் யார் என்றால் நீதிமான், நான் யார் என்றால் பரிசுத்தவான். இதை யார் சொன்னது? தேவன் சொன்னார். எதற்காக? இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நீதிமானாக பரிசுத்தவானாக வாழ வேண்டும். இந்த நிர்பந்தம் என்ன இருக்கிறது? அப்போ என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் எனக்கு கவனம் தேவை, ஒவ்வொரு பார்வையிலையும் எனக்கு கவனம் தேவை, ஒவ்வொரு நடக்கையிலையும் ஒவ்வொரு தீர்மானங்களிலையும் எனக்கு மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த நிலையில நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு தீர்மானங்களையும் காரியங்களையும் எடுத்து செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இதனோட எவ்வளவோ மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்திருக்கு. நிச்சயமா பாவத்துக்கு நியாயம் கற்பிக்கிறவர்களாக வாழ்ந்திருக்கவே மாட்டோம். ஆனா இன்றைக்கு அந்த தவறு நம்முடைய மத்தியிலே அநேகருடைய வாழ்க்கையில அது ஏற்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய அநேகர் இருப்பீங்க. ஆனா பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு நெறிகேடு இருக்கிறது, இந்த குறைபாடு இருக்கிறது. சரியாக விஷயத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகையினால் இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். என்னை உங்களை நீதிமானும் பரிசுத்தவானுமாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த சிந்தனையோடு வரும் நாட்களிலே நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்று மையப்படுவதாக. ஆமென்.